திரு வையவன் அவர்கள் எழுதிய ஒரு காதல் கதை வேண்டுமடி எப்போதும் விடுதலை. அதனுடைய 2வது பகுதி இப்ப கேட்க போறோம். கேட்கலாமா? அத்தியாயம் 5. கிரீஷை முரளி பார்க்க வேண்டுமென கீர்த்தி கூப்பிட்டிருந்தாள். ஆனால் அவனால் அன்று மாலை வர முடியவில்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆதலால் காலையில் வருவதாக கீர்த்தியிடம் அவன் சொன்னான். சொன்னபடி வந்தான். சமையல் அறையில் கீர்த்தி மும்முரமாக இருந்தாள். வாசல் நடையில் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் முரளி. அக்கா என்று கிரீஷை பார்த்துவிட்டு உள்ளே திரும்பி குரல் கொடுத்தான் முரளி. கீர்த்தி வெளியே வந்தாள். அறிமுகம் செய்து வைத்தாள். மீட் முரளி, என் தம்பி. இவரு ஜே கிரீஷ், மை கிளாஸ்மேட், கவிஞர். ஒரு விரோத பாவத்துடன் இருந்த முரளியின் முகபாவம் கிரீஷின் சிநேக பாவமான இந்த காரத்திற்கு நான் எவ்வகையிலும் இலக்கு இல்லையே என்ற எளிமையான தோற்றத்தில் சற்று நெகிழ்ந்தது. கிளாட் டு மீட் யூ. நீங்க கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். பவுலரா பேட்ஸ்மேனா கேட்டான் கிரீஷ். 5-6 வருடம் முரளி கிரீஷுக்கு இளையவனாக இருப்பான். சற்றும் மிகையின்றி இயல்பாக கிரீஷ் கொடுத்த மரியாதையில் அவனுடைய வெறுப்பு இன்னும் கொஞ்சம் இளகிற்று. பவுலர், ஸ்பின். சமீபத்திய டெஸ்ட் மேட்சை பற்றி கிரீஷ் பேச ஆரம்பித்த போது 10 நிமிடத்தில் ஒரு நெருக்கத்தை முரளி உணர்ந்தான். கிரீஷின் சாமர்த்தியத்தை பார்த்து அவனுக்கு மட்டும் அறிவிருக்கிற மாதிரி ஒரு அட்மிரேஷன் புன்னகை செய்துவிட்டு சமையல் அறைக்கு போய்விட்டாள். பேச்சு திலீப் ஜோஷியிடமிருந்து மெல்ல கபில்தேவுக்கு போயிருந்தது. கிரீஷுக்கு இப்படி ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் உண்டா என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. அன்று அவள் மைசூர் ஜூவுக்கு போக சித்திரான்னம் தயாரித்துக் கொண்டிருந்தாள். நெய் சுத்தமாக இல்லாதது அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது. கிரீஷ் காஃபி சாப்பிடும் போது முரளியை உள்ளே அழைத்தாள். கொஞ்சம் நெய் வாங்கிட்டு வரியா முரளி? முரளியை பார்த்து கேட்டாள் கீர்த்தி. சரி, பணமும் பாத்திரமும் கொண்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எந்த ஸ்டோர் திறந்திருக்குமோ தெரியல என்றான் முரளி. ஒரு பையில் பாத்திரத்தை போட்டு ஓரமாக நிறுத்தி இருந்த சைக்கிளில் மாட்டினான் முரளி. எங்க முரளி, ஷாப்பிங்கா என்று கேட்டான் கிரீஷ். நானும் வரனே, ஐ லைக் எ மூவ். மைசூர்ல ஹாலிடே மார்னிங் ரொம்ப பிளசண்டா இருக்கும் என்றான் கிரீஷ். தான் தனியே இருப்பதை தவிர்ப்பதற்காக அவன் அப்படி சொல்கிறானோ என்று கீர்த்தி நினைத்தாள். நீங்க வேணாம் சார், ஐ வில் கம் வித்தின் 10 minutes என்றான் முரளி. 2 பேருமா தான் போயிட்டு வருவோமே, அருமையா இருக்கே. அதற்கு மேல் அவனால் ஆட்சேபிக்க முடியவில்லை. எடுத்த சைக்கிளை மீண்டும் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான். களைந்த அரிசியை குக்கரில் போட்டுவிட்டு காய்கறிகளை அறியத் தொடங்கினாள் கீர்த்தி. நேற்று கிரீஷ் ஆனது எங்கிருந்தோ மரத்தில் வந்த ஒரு சிட்டுக்குருவி கீச்சிட்ட போது கவனம் வந்தது. நான் ஒரு முயற்சி பண்றனே. கீர்த்தி தன் 1 வருட குடும்ப வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அப்போது நினைத்து கொண்டாள். சந்திரமௌலி காலையில் குதிரை சவாரி கொஞ்ச நேரம் செய்து வருவான். அப்படி அவன் அன்று திரும்பி வந்தபோது கீர்த்தி தோட்டக்காரனுக்கு புதிய ரோஜா பதியல்களை நடுவதை பற்றி யோசனை சொல்லியவாறு தோட்டத்தில் நின்றிருந்தாள். அவன் வீட்டுக்கு போய் அவளை தேடிவிட்டு ஆத்திரத்தோடு அங்கே வந்தான். Why are you standing here? அவளை பார்த்து கத்தினான். இன்னைக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லல? தோட்டக்காரன் எதிரில் இப்படி சிறுமியை அதட்டுகிற மாதிரி அவன் பேசியது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிரீஃப் கேஸ்ல ஃபைலை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டனே என்றாள் கீர்த்தி. அவள் நயமாக பேசினாள். Why can't you wait for me there? நீங்க தான் ஹார்ஸ் ரைடிங் போயிருக்கீங்களே. இந்த ரோசஸ் நஞ்சன்கூட்டிலிருந்து மதர் சுப்பீரியர் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது ஸ்பெஷல் வெரைட்டி என்றாள் அவள். பிளடி ரோசஸ். நான் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு போகணுமேனு ரைடிங்க கட் பண்ணிட்டு வர்றேன். காலங்காத்தால வந்து தோட்டத்தில் நின்னுகிட்டு இருக்கியே. கீர்த்திக்கு முகம் சிவந்தது. வேலைக்காரர்கள் எதிரில் அசம்பாவிதம் செய்து கொள்ள வேண்டாம் என்று இப்படி அவனுக்கு ஆங்காரம் வரும் போதெல்லாம் அவள் தனித்து விடுவாள். அன்று அவளுக்கே தாங்க முடியவில்லை. மேற்கொண்டு அங்கே நிற்காமல் விடுவிடுவென்று வீட்டுக்குள் நடந்தாள். பின்தொடர்ந்து வந்த அவனுக்கு கோபம் தலைக்கேறி இருந்தது. இது என் வீடு, அவங்க என் வேலைக்காரங்க, நீ என்னுடைய மனைவி, ஐ எம் தி பாஸ் ஹியர் என்று கத்தினான். ஓ, உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? சொல்லி சொல்லி பாத்துக்கிறீங்களே
ஷட் அப் என்று அவன் கத்த, டோன்ட் ட்ரீட் மீ லைக் தட், அவள் கண்ணீர் பொங்க கூறினாள். யூ டோன்ட் டிசர்வ் மோர் தேன் தட். அதற்கு மேல் அவள் பேசுவது வீண் என்று அப்போது கீர்த்தி உணர்ந்தாள். அத்தியாயம் 6. அந்த வாழ்க்கையில் அன்றாடம் எத்தனை விஷ வாசனை வீசுகின்ற அகந்தைகள் பூத்தன. ஒரு கருணையால் கடாட்சிக்கப்பட்டதாக ஒவ்வொரு நாளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருத்திக்கு உணர்த்திக் கொண்டே இருந்தால் என்ன நேருமோ அது ஒரு நாள் நேர்ந்தது. சந்திரமௌலியின் விஸ்கி கலப்பதற்கு ஐஸ் இல்லை. இரவு 11 மணி ஆகிவிட்டதால் எந்த கடை திறந்திருக்கும், யாரை அனுப்புவது என்று பிரச்சனை தோன்றிவிட்டது. ஏதோ வேளையில் ஃப்ரிட்ஜில் தண்ணீர் ஊற்றி ஐஸ் ட்ரேயை நிரப்ப கீர்த்தி மறந்துவிட்டிருந்தாள். அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. யூ டோன்ட் பிஹேவ் லைக் எ வைஃப் என்று சத்தம் போட்டான். அவனுக்காக ஒவ்வொரு பாராக ஐஸ் இருக்கிறதா என்று போன் செய்து கொண்டு நின்ற கீர்த்திக்கு அந்த சொற்கள் குத்தீட்டிகள் போன்று பாய்ந்தன. குபு குபு வென்று அவள் காதும் கன்னங்களும் சிவந்து சூடேறின. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த திமிரு தான் என்று உருமிக்கொண்டே அவன் எழுந்து வந்தான். அதற்குள் மறுமுனையில் ஹலோ என்று குரல் வந்தது. இங்க ஹில் வியூல இருந்து பேசுறேன். ஐஸ் கியூப்ஸ் கிடைக்குமா? ஓ எஸ். வில் யூ ப்ளீஸ் சென்ட் இட் த்ரூ எ மெசஞ்சர்? ஆமா, ஆட்டோவில் அனுப்புங்க. அட் தி ஃபேர் இன் த பில். அவள் போனை வைத்துவிட்டு விரைத்து நின்ற சந்திரமௌலியை வெறித்து பார்த்தாள். ப்ரொசீட் என்றாள் அவள். அவன் அருகில் வந்து அவளை ஓங்கி அறைந்தான். கீர்த்தி அதை எதிர்க்கவில்லை, தடுக்கவும் முயற்சிக்கவில்லை. மறு கன்னத்தையும் திருப்பி காட்டினாள். இது பாக்கி இருக்கு என்றாள். வெறி தலைக்கேறி இருந்த அவன் அவள் காட்டிய கன்னத்தின் மீதும் ஓங்கி ஓர் அறை விட்டான். இப்ப திருப்தியா எடுத்த உங்களுக்கு? வாயை திறந்தா கொலை விழும். செத்துடுவோம்னு நான் பயப்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவன் பற்களை கடித்தான். உன்னை குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு கொண்டாந்தேன் பாரு, அதுக்கு இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. கீர்த்தி அந்த கணத்தில் தனது கடைசி இழை பொறுமையை கைவிட்டாள். ஹூ ஆஸ்க்ட் யூ? உங்களை யாரு என்ன கை தூக்கி விட சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டது? யூ பிச் வாட் யூ சே. நான் பிட்ச் இல்லை. கேர்ஃபுல் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ். நானா வந்து உங்களை என்ன கட்டிக்கோங்கன்னு உங்க கழுத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்கல. இப்ப கூட உங்க கழுத்துல நான் ஒரு பாரமா இல்ல. யூ ஆர் ஃப்ரீ என்றாள் பதிலுக்கு. எஸ் எஸ் எஸ், கெட் அவுட். ஆல் ரைட் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் கீர்த்தி. இதோ பாருங்க மிஸ்டர் சந்திரமௌலி, ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐ டோன்ட் லவ் யூ. இத்தனை நாள் உங்களுக்கு நான் பயந்து நடுங்கி ஒடுங்கி போனேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஐ பிடேட் யூ. ஐ பிடேட் யுவர் ஈகோ, யுவர் ஸ்டேட்டஸ், யுவர் மணி. எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பரிதாபமா இருந்தது. ஸ்டாப் இட் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் சந்திரமௌலி. இல்ல, இன்னும் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு எனக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப். நீங்க கொலை செஞ்சா கூட சரி. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ. சந்திரமௌலி தன் மேஜை மீது வைத்திருந்த விஸ்கி பாட்டிலை திறந்து சோடா இல்லாமல் ஐஸ் இல்லாமல் ராவாக நேராக கொஞ்சம் வாய்க்குள் ஊற்றிக்கொண்டான். நடுங்கும் கைகளோடு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். 2 இழுப்பு இழுத்தான். ஏதோ ஒரு பலம் வந்தது அவனுக்கு. கமான் கண்டினியூ என்றான். எத்தனை பரிதாபமான விலங்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு நீங்க தவிக்கிறீங்க. சோ தட் உங்களுக்கு சொந்த பொண்டாட்டி கூட எஸ் பாஸ் எஸ் பாஸ்னு தலையாற்ற ஒரு அடிமையாட்ட தேவைப்படுறா மிஸ்டர் சந்திரமௌலி என்று 2ஆம் முறையாக அவள் அவன் பெயரை சொல்லி அழைத்தாள். மகிஷாசுர மர்தினியாக சாமுண்டீஸ்வரி நிற்பது போல் அவனுக்கு ஒரு பிரமை தட்டியது. எ வைஃப் இஸ் எ வைஃப். நீங்க அவளை ஏமாத்தலாம், துரோகம் பண்ணலாம், அடிக்கலாம், வதைக்கலாம். ஸ்டில் அந்த ஸ்டேட்டஸ் யூ கேனாட் ஷேக் இட். இப்படியே நீங்க குப்பமேட்டில இருந்து இந்த கோபுரத்துக்கு கொண்டு வந்துட்டதா நினைச்சாலும் இதுவும் ஒரு ஸ்டேட்டஸ். ஐ வில் டிவோர்ஸ் யூ என்று அதிர்ச்சி அடைந்தவன் போன்று அவன் சொன்னான். அப்ப கூட அது ஒரு ஸ்டேட்டஸ். கோர்ட்டு முன்னால நீதிபதி, லாயர், சொசைட்டி முன்னால நின்னு யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர் என்று அவளும் பதிலுக்கு கூறினாள். கெட் அவுட், கெட் அவுட் என்று குண்டு பாய்ந்து நகர முடியாத வேங்கை மாதிரி அவன் அலறினான். அடுத்த நாள் அதிகாலையில் தன்னுடைய டிகிரி சர்டிபிகேட்டுகள் கொண்ட ஒரு பிரீஃப் கேஸை மட்டும் எடுத்துக்கொண்டு
சாமராஜபுரத்திற்கு போனாள் கீர்த்தி. அவளை கண்டதும் வீட்டில் நிலவிய அதிர்ச்சியை லட்சியம் செய்யாது பெட்டியை வைத்துவிட்டு படித்துறைக்கு போனாள். அம்மா, நீ பயந்து கொண்டு மனுஷ மனதினுள் இருக்கும் மகிஷாசூரர்களை மர்த்தனம் செய்வதில் இருக்கும் ஆயாசத்துக்கு அஞ்சி பிராணனை விட்டுவிட்டாய். நான் ஒரு அகந்தைக்கு எதிரே நின்றுவிட்டு வந்திருக்கிறேன். அதை ஹதம் செய்தேனோ என்று எனக்கு தெரியவில்லை. அல்லது உன் மாதிரியே என்னை வேறொரு வகையில் ஹதம் செய்து கொண்டேனா என்றும் எனக்கு தெரியவில்லை. அன்று மத்தியானமே சுருக்கமாக விஷயத்தை சொல்லிவிட்டு நஞ்சன்கூட்டிற்கு பஸ் ஏறினாள் கீர்த்தி. மதர் சுப்பீரியர் அவளை அணைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 7. நெய் வாங்கிக் கொண்டு திரும்பி வந்தபோது முரளி கிரீஷிடம் ஒரு தனி மரியாதை கொண்டு விட்டான் என்று புரிந்தது கீர்த்திக்கு. கீர்த்தி, முரளி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார் என்றான் கிரீஷ். அவன் சின்ன பையன் தானே, கேட்டானே சொல்லுங்க, கோச்சிக்க மாட்டான். சாரி, எனக்கு அவன் இவன்னு யாரையும் பேசி பழக்கம் இல்ல. முரளிக்கு மேலும் அவன் மீது மதிப்பு உயர்ந்தது அவன் சொன்னதை கேட்டு. சரி, உங்க இஷ்டம். என்ன கேள்வி கேட்டான் முரளி? கவிஞனால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கீர்த்தி பதில் சொன்னாள். சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி, அது ஒரு கவிஞன் வேலை தானே, ரவீந்திரநாத் தாகூர் செய்தது தானே. கீர்த்தி சொன்னதை கேட்டு கிரீஷ் முரளியை பார்த்தான். அவ்வளவு ஏன், நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ் மான்ச கங்கோத்ரி இருக்காரே, அது கன்னட மகாகவி குவேம்போட லட்சிய கனவு தானே. ஸ்டில் என்று நிறுத்தினான் கிரீஷ். சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஜூவுக்கு போவோம், அங்க யோசிக்கலாம். என்ன ஜூவுக்கா? ஆமா, இன்னைக்கு ஹோலி கிராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜூவுக்கு பிக்னிக் வர போறதா மதர் சுப்பீரியர் லெட்டர் போட்டிருக்காங்க. நாங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை மீட் பண்ற சம்பவத்துக்கு ஸ்பெக்டேட்டர்ஸா இருக்கணுமா? அந்த கனத்த பூட்டுக்கள் அடைத்த கம்பி கதவுகள், வட்டமான கிராதி சுவர், இதனால் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கங்கள் இன்னும் சிங்கங்களாகவே இருந்தன. கீர்த்தி சிங்கங்களின் செக்ஷனை விட்டு அகலவே மனமின்றி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு பறவைகள் செக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன் என்று கிரீஷ் சொன்னான். நீங்கள் கவிஞர் அல்லவா என்றால் பதிலுக்கு கீர்த்தி. ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுவோமா என்று குறுக்கிட்டான் முரளி. ஓரா? நாட் எக்ஸாக்ட்லி. கிட்டத்தட்ட என்று முரளிக்கு எடுத்து கொடுத்தாள். அவன் புன்னகையோடு தலையாட்டினான். என்னவோ எனக்கு சிங்கத்தை பிடிக்கிறது, அதுவும் ஆண் சிங்கத்தை. வலிமை, கருணை. என்ன கருணையா? சிங்கத்துக்கிட்டையா? எஸ், லுக் அட் த ஐஸ். ஒரு ராயல் பெனவலஸ் தெரியுதே. அம்பிகைக்கு இத வாகனமா இந்துக்கள் கற்பனை பண்ணி இருக்காங்களே என்றால் பதிலுக்கு கீர்த்தி. அக்கா என்று மறுபடியும் முரளி கூப்பிட்டான். எனக்கு வேணாம் முரளி, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. நான் வரட்டுமா முரளி என்று கூட வேண்டுமானால் துணைக்கு வருகிறேன் என்ற பாவத்தில் கிரீஷ் கேட்டான் முரளியை. வேணா சார் என்றான் பதிலுக்கு முரளி. எங்கே கிரீஷ் போய்விடுவானோ என்று கீர்த்தி கவலையுற்றாள். அந்த நேரத்தில் ஏனோ அவன் கூட இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. முரளி தூரத்தில் தெரிந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாருக்கு போனான். அபிஸ் முரளி என்று தம்பியை பற்றி பொதுவாக விசாரித்தாள் கீர்த்தி. வெரி நைஸ் என்றான் கிரீஷ். அலைகின்ற சிங்கத்தையே பார்த்து கொண்டு கீர்த்தி சொன்னாள். முந்தானேத்து முரளி குடிச்சிட்டு வந்திருந்தான். உங்களையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி யாரோ என்னவோ சொன்னாங்களாம். யாரோ என்ன, எங்க ஹஸ்பண்ட் குமாஸ்தா தான். சிவுக்கென்று தலையையும் கால்களையும் தன் ஓட்டுக்குள் ஒரு ஆமை இழுத்துக் கொள்வது போன்ற உணர்வு கிரீஷுக்கு ஏற்பட்டது. என்ன சகஜமாக அதை தெரிவிக்கிறாள் இவள்? ஷாலோ, ஆழமற்றவளா இல்லை ஆழம் உணர்ந்தவளா? என்ன பேசாம ஒரு சைலன்ஸ்? அவள் திரும்பி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் கண்கள் அவளை முற்றிலும் வித்தியாசமாக பார்த்தன. அவற்றில் இத்தனை உணர்ச்சிகள் செறிந்து கீர்த்தி இன்றுதான் பார்த்தாள். திடீரென்று அவளுக்கு எந்த ஆளரவமும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் தானும் அவனும் மட்டும் தனித்து நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. டு யூ லவ் மீ கீர்த்தி? அவன் தொண்டை கரகரக்க கேட்டான். அவன் கேள்விக்கு சொல்வதற்கு அவளிடம் எந்த பதிலும் இல்லை. ஐ நீட் நோ ரிப்ளை என்று அவளது சுருள் சுருளாய் வளைந்த கூந்தலை பார்த்தவாறே சொன்னான் கிரீஷ். ஐ ஷுட் பி ஹானஸ்ட். ஐ லவ் யூ. ஐ லைக் யூ.
அட் அட்மையர் யூ என்று அவன் உணர்ச்சி வேகத்தை அவள் அடக்கினாள். நல்ல வேளையாக அவர்களை சுற்றி 2 சிங்கங்களைத் தவிர வேறு யாருமில்லை. லெட் மீ ஃபினிஷ். நவ் ஒன்லி ஸ்டார்டட். ஒரு டீனேஜ் பையன் மாதிரி. அதனால தான் நான் முடிச்சிடுறேன். என்னால உங்களுக்கு ஒரு அபவாதம் வந்தா என்று கொஞ்சம் இழுத்தான் அவன். எதுவுமே நடக்கலைனாலும் நான் குற்றவாளியா எனக்கு தோணுது என்றான் கிரிஷ் அவனை. கீர்த்தி அவன் குரலில் இருந்த ஒரு நேர்மையில் நிசப்தமாகிவிட்டாள். ஐ லவ் யூ. நீங்க பயப்படவே வேண்டாம். நத்திங் வில் ஹேப்பன். ஆனா ஒண்ணு, நீங்க எவ்வளவு பிடிவாதமா மறுத்தாலும் சரி, நான் ஒரு முயற்சி பண்ணியே தீரணும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. அவள் முகம் வெளிறிவிட்டது. நான் முரளியோட போய் மிஸ்டர் சந்திரமௌலிய மீட் பண்ண போறேன் என்றான் கிரிஷ் பட்டென்று. அவள் அதை கேட்டு மௌனமாக இருந்தாள். கவிஞனாலே நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? வாட் ஏ ப்ரொவோக்கிங் கொஸ்டின். திடீரென்று அவன் எங்கோ ஒரு மூலையில் சம்பந்தப்படுத்துவதை, அதில் தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருப்பதை, அந்த சூழ்நிலையின் அசந்தர்ப்பத்தை கீர்த்தி அவ்வளவு ரசிக்காமல் நெளிந்தாள். கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துவிட்டு திரும்பி வரும்போது யூனிஃபார்ம் அணிந்த 40-50 குழந்தைகளின் குதூகல குரல்களோடு வந்தான் முரளி. அத்தியாயம் 8. அன்று கிரிஷ் லீவு போட போவதாக தெரிவித்திருந்தான். அதனால் அவனை எதிர்பாராமல் யூனிவர்சிட்டி கேண்டீன் அருகே பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்தாள். ஜலதோஷம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறி தென்பட்டவுடன் தும்மல் பிளஸ் மூக்கு உழைதல் பிளஸ் லேசாக நீர் வருதல். ஓமத்தை இடித்து உச்சியில் அரக்கி குளித்தால் ஜலதோஷம் மாறிவிடும். பட்டு மைசூர் என்ற மனோகரத்தின் ஒரு தனி மந்தகாசு இதழ் என்று மானச கங்கோத்திரியை பற்றி அவளுக்கு என்ன தோன்றியது. காலையிலிருந்து இன்னதென்று தெரியாத ஒரு மகிழ்ச்சி அலையலையாக வந்து கொண்டிருந்தது. துயரம் என்பதையோ கவலை என்பதையோ இதுவரை கண்டே அறியாதவள் போன்று அவளுக்குள் ஒரு குதூகலம் குமிழ்ந்தது. என்ன காரணம் என்று தன்னையே கேட்டுக்கொண்டு அவள் காலேஜை நோக்கி நடந்தாள். நேற்று ஜூவில் கிரிஷ் தன்னை வெளியிட்டுக் கொண்டதா? இரவில் அடிக்கடி நேர்ந்த விழிப்பில், ஏன் காலையில் எழுந்து ட்ரெஸ் செய்து புறப்படும் வரை, பஸ்ஸில் உட்காரும் வரை கூட அவனது வெளிப்படையான பேச்சு காதருகில் வந்து ஒரு ஹலோ சொல்லிவிட்டு போயிற்று. கிரிஷை நான் காதலிக்கிறேனா? அந்த கேள்விக்கு அவளிடம் சுத்தமாக பதிலில்லை. ஆனால் தான் காதலிக்கப்படுகிறோம் என்ற உணர்வில் ஒரு சுயத்துவம் பற்றிய வெற்றி இருந்தது. அது ஒரு 3ஆந்தர உணர்ச்சியைப் போல் அன்றி, இன்னும் அவளிடம் உயிர் களை இருக்கிறது என்று யாரோ நினைவூட்டியது போல உணர்ந்தாள் கீர்த்தி. நேசித்தல், நேசிக்கப்படுதல், இந்த 2 விவகாரம் தவிர உலகில் வேறு பிரச்சனையே இல்லையோ? அவளுக்கு திடீரென்று கணவன் சந்திரமௌலி பற்றி நினைவு வந்தது. மிஸ்டர் சந்திரமௌலி என்று தனக்குள் அழைத்துக் கொண்டாள். அவரை பெயர் சொல்லி அழைத்தது ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருந்திருக்குமா அவருக்கு? அந்த ஓராண்டு வாழ்வில் அவள் அனுபவித்ததெல்லாம் ஸ்டேட்டஸ், ஹை சொசைட்டி, கல்ச்சர். அப்பாடா, எத்தனை சிறைகள்! நடப்பது, நிற்பது, பேசுவது எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு ஒத்திகையை மனசுக்குள் பார்த்து கொள்ள வேண்டி வந்தது. வெறும் மனிதர்களுக்காக இல்லாமல், மனித உணர்ச்சிகளுக்காக இல்லாமல், சில சம்பிரதாயங்களுக்காக வாழ வேண்டிய மாதிரி, ஒரு எந்திரமான மாதிரி. அன்பு என்றால் என்னவென்று அவருக்கு தெரிந்திருக்குமா? சின்ன வயதிலேயே அவருடைய அம்மா செத்து போய்விட்டாள். கான்வென்ட்டிலும் போர்டிங்கிலும் வளர்ந்தவர். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான பெண் ஒருத்தி கூடவா கிடைத்திருக்க மாட்டாள் அவருக்கு? கிடைத்திருக்கலாம். ஆனால் அவரால் நம்பி இருக்க முடியுமா? அன்புக்கு நம்ப வேண்டுமா என்று தனக்குள்ளேயே அவள் ஒரு கேள்வி முளைத்ததை உணர்ந்தாள். சம்பிரதாயங்களிலும் அந்தஸ்திலுமே ஊறிப்போன அவரால் அதைத்தான் நம்ப வேண்டி வந்திருக்கும். வேறு எதை அவர் நம்புவது? சார்ந்திருப்பதைத்தான் நம்ப முடியும். யூனிவர்சிட்டி கேண்டீனில் இருந்து ரீஜனல் காலேஜுக்கு போகும் பஸ் ரூட் சாலையில் நடக்கும்போது அவள் மனம் தெளிவாக இருந்தது. பொருட்களை வாங்குவது மாதிரியா என்னை அவர் வாங்கியிருப்பார்? அப்படி மதிப்பிடுவது இந்த மனோநிலையில் அவளுக்கு ஒரு அநியாயம் போல தோன்றியது. தான் ஒரு வஸ்து இல்லை என்று உணர்ந்த அவர் குமுறி எழுந்து அடக்கிவிடச் செய்த முயற்சிகளை நினைத்தாள் கீர்த்தி. ஐ டோன்ட் லவ் யூ. அதுதான் அவள் எறிந்த கடைசி ஆயுதம். அதைவிட கொடுமையானதை ஒரு கணவன் தன் மனைவியிடமிருந்து கேட்க முடியாது. அது உண்மையா?
ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ அட்மையர் யூ. கிரீஷின் வார்த்தைகள் மீண்டும் எதிரொலித்தன. அந்தஸ்து, கௌரவம், ஆணவம் என்று எத்தனை புறக்கவசங்கள் பூட்டி நின்றாலும் எங்கோ ஒரு மூலையில் நின்ற ஒரு பெண்ணிடம் ஏதோ ஒரு கவர்ச்சியால் கொஞ்ச காலம் என்றாலும் தன்னை இழந்துவிட்ட அந்த மனிதர் மீது எனக்கு நேசம் இல்லையா? ஒரு மாத தேனிலவு மயக்கத்தில் அவர் அவளுக்காக வாங்கி குவித்த பொருட்கள், எங்கெங்கோ அவளை டூருக்கென்று அழைத்து போனது எல்லாம் இப்போது அவளுக்கு ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. அந்த ஒவ்வொரு செயலும் அவளது அந்த அன்பிற்காக போடப்பட்ட விண்ணப்பங்கள் அல்லவா? He wanted to possess me. தன்னை ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சி செய்தார். பாவம், அந்த அந்தஸ்தையும் விட நான் ஒரு முக்கிய சொத்து என்று அவருக்கு தோன்றியிருக்கும். How poor he is என்று பரிதாபப்பட்டாள் கீர்த்தி. அன்பு வேறு, ஆக்கிரமிப்பு வேறு என்று அவருக்கு தெரிந்திருக்காது. ஆக்கிரமித்தலாலே அன்பு அடைபட்டு விடும் என்ற விஷயம் எங்கே அவருக்கு தெரிய போகிறது? தெரிந்து கொள்ளாத விஷயங்களை ஒருவருக்கு எப்படி தெரிய வைப்பது? விலகி வந்தா, இல்லை புறக்கணித்தா? எங்கோ தான் ஒரு தவறு செய்த மாதிரி முதல் தடவையாக கீர்த்தி நினைத்தாள். கணவன் என்பதற்காக அன்றி, தனக்கு சொற்ப காலம் ஓர் அந்தஸ்தை வழங்கியதற்காக அன்றி, ஒரு மனிதர் தன் அன்பிற்கு ஒரு மாதமேனும் இடைவிடாத விண்ணப்பங்கள் போட்டவர் என்பதற்காகத்தான் இன்னும் கொஞ்சம் மக்னானிமஸாக நடந்திருக்கலாமோ? ஐ டோன்ட் லவ் யூ. என்ன கொடுமையான வார்த்தை அது! வேறு ஒரு மனிதனால் இவ்வளவு பகிரங்கமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அறிவிக்கப்பட்ட பின்தான் தான் சொன்ன வார்த்தைகளின் கொடுமை அவளுக்கு உரைத்தது. அவளுக்கு அம்மாவின் ஞாபகம் வந்தது. வெறும் அபவாதத்துக்காக உயிரை விட்டு விடலாமா? என் மேல், முரளி மேல், அப்பா மேல் அவளுக்கு இருந்த அன்பு எங்கே போயிற்று? எல்லோரையும் விட்டுவிட்டு ஆற்றில் விழுந்து போவதென்றால் அது யார் மேல் வைத்த அன்பு? தன்மேல் தானே வைத்திருக்கும் அன்பா? இஸ் இட் ஈகோ? அவள் ரீஜனல் காலேஜ் பஸ் ஸ்டாப்பை நெருங்கும் போது பஸ்ஸுக்கு காத்திருந்த ஒருவன் கையில் வைத்திருந்த டிரான்சிஸ்டரில் சென்னை வானொலி கேட்டது. வேண்டுமடி எப்போதும் விடுதலை. பாரதி பாட்டு. விடுதலை எதிலிருந்து? பளிச்சொன்று ஒரு சூரியோதயமாவது போல அந்த மனமூட்டத்தில் இருந்து அவளுக்கு ஒரு பதில் உதயமாகியது. தன்னிடமிருந்து, தன் ஈகோவில் இருந்து, நான் என்ற நினைவிலிருந்து. அதுதான் அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலை கிடைத்துவிட்டால் எந்த ஆக்கிரமிப்பும் எவரையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அது கிடைக்காத வரை ஒவ்வொரு விடுதலையும் வேறொரு தடைதான். அது மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா? ஒரு மனைவிக்கு, ஒரு கணவனுக்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டால் குறைந்தபட்சம் ஒரு மனைவிக்காவது? அது அம்மாவுக்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. ஆனால் தனக்கு? தன் சிந்தனை போகும் போக்கை கீர்த்தி ஒரு ரூட் மேப்பை பார்க்கிறவள் போன்று மீண்டும் திரும்பி பார்த்தாள். இதுதான் தனிந்து போதலோ? ஆண்களின் அடக்குமுறையால் கட்டுப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு இன்டெலெக்சுவலாகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ தான் வழங்குகின்ற அங்கீகாரமோ அது? அவள் தன்னை மீறி வந்த புன்னகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். அந்த நினைப்பு தனக்கு தோன்றுவதன் காரணமே இன்னும் தான் விடுதலை பெறவில்லை என்பதுதானே என்று எண்ணினாள். மிகவும் சிக்கலான ஒரு கணக்கிற்கு விடை கண்டுபிடித்து விட்ட மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் தோன்றியது அவளுக்கு. அவள் ரீஜனல் காலேஜ் கேட்டை நெருங்கிய போது மெர்காரா ரோட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த ஓர் இம்பாலா கார் சாலையில் நின்றது. அவள் திரும்பி பார்த்தாள். அந்த காரின் டிரைவர் சீட்டில் சந்திரமௌலி உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் கிரீஷ் அமர்ந்திருந்தான். அவள் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். அதற்குள் கதவை திறந்து கொண்டு காரில் இருந்து சந்திரமௌலி கீழே இறங்கி வந்தான். ஒரு கணம் கீர்த்தியின் முதுகு சிலிர்த்தது. தலை குனிந்துவிட பார்த்தது. ஆனால் அவள் தன் பலத்தை சேகரித்துக் கொண்டு நிமிர்ந்து நின்றாள். கீர்த்தி! சந்திரமௌலி தொண்டையை ஒரு முறை செருமிக் கொண்டான். தன் கையை இறுக்கி பிடித்திருந்த ரிஸ்ட் வாட்சின் கோல்டு ஸ்ட்ராப்பை, அதன் பிரஷை அவிழ்த்து லூசாக விட்டு கொண்டான். கையில் அது அழுத்தியிருந்த தழும்புகள் தெரிந்தன. அதை தேய்த்து விட்டு கொண்டே பேசினான். அது அவனுக்கு ஒரு மேனரிசம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ என்றான் அவன். தன்னை முகத்துக்கு முகம் சந்திப்பதற்கு கூச்சப்பட்டுத்தான் இந்த மேனரிசத்தில் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்று அவள் உணர்ந்து கொண்டாள்.
அதை சொல்லி முடித்துவிட்டு பளிச்சென்று அவளை அவன் ஒரு பார்வை பார்த்தான். தோல்வி, வருத்தம், ஒரு நிராதரவு என்று உணர்ச்சிகளின் வானவில் ஒன்று அந்த பார்வையில் தெரித்தது. இப்போது தான் பெரியவளாக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டதை உணர்ந்தாள் கீர்த்தி. ஓ எஸ், வில் யூ கம் வித் மீ? எங்கே? அதை கேட்டிருக்க வேண்டாம் என்று கீர்த்தி அப்புறம் உணர்ந்தாள். ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் காரிலேயே போயிட்டு மறுபடியும் உன்னை கொண்டாந்து டிராப் பண்ணிடுறேன் என்றான் சந்திரமௌலி. ஆல்ரைட், ஆனா காலேஜுக்கு டைம் ஆகுது. நோ, ஐ won't delay you. சந்திரமௌலியின் நடத்தை முற்றிலும் ஃபார்மலாக இருந்தது. அவன் வருந்துகிறான் என்பது அவள் பெண் மனதுக்கு மட்டும் தெரிந்தது. இது என்ன இவர் இப்படி என்று அவளுக்கே கஷ்டமாக இருந்தாலும் கீர்த்தியால் அதை தவிர்க்க முடியவில்லை. அவள் பின்தொடர சந்திரமௌலி போய் தன் காரின் கதவை திறந்தான். அதற்குள் கிரிஷ் எழுந்து கதவை திறந்து வெளியே நடைபாதையில் இறங்கி நின்று கொண்டான். கீர்த்தி அந்த இடத்தை வேண்டுமென்றே தவிர்த்துவிட்டு காரின் பின் சீட்டு கதவை திறந்தாள். ஒய் காண்ட் யூ என்று தன் பக்கத்து சீட்டை காட்டி ஒரு கேள்வி கேட்ட சந்திரமௌலி அதன் அபத்தத்தையும் தன் அவசரத்தையும் உணர்ந்து வாயை மூடிக்கொண்டான். பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு சந்திரமௌலி காரை ஸ்டார்ட் செய்தான். ஓர் இங்கிதமான உருமலோடு காரின் என்ஜின் உயிர் பெற்றது. சோ தேங்க்யூ என்று மிகவும் அந்யோன்யமான ஒரு சிநேக பாவத்தோடு நடைபாதையில் நின்ற கிரீஷுக்கு சந்திரமௌலி கையாட்டினான். அந்த தேங்க்ஸ் பொருள் பொதிந்தது என்று கீர்த்திக்கு தோன்றியது. கிரீஷுக்கு அவள் கையை அசைத்தாள். அவன் மகிழ்ச்சியோடு முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிய கையாட்டினான். அந்த இம்பாலா புறப்பட்ட போது ஜூவில் நேற்று கிரீஷ் சொன்ன வார்த்தைகள் எதிரொலித்தன. ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ அட்மையர் யூ. என்னமாய் தன் நேரத்தை கிரீஷ் நிரூபித்திருக்கிறான் என்று நினைத்த போது சந்திரமௌலி பேசத் தொடங்கினான். ஐ எம் வெரி சாரி கீர்த்தி. அந்த இம்பாலா சந்திரமௌலி சொன்ன மாதிரி 5 நிமிஷத்திற்குள் ரீஜனல் காலேஜுக்கு திரும்பி வரவில்லை. ஹோட்டல் உட்லாண்ட்ஸ் எதிரில் அது அரை மணி நேரம் நின்று கொண்டிருந்தது. பின்பு கீர்த்தியின் விருப்பப்படி அங்கிருந்து புறப்பட்டு நஞ்சன்கூட்டிற்கு செல்லும் சாலையில் கம்பீரமாக மிதந்து சென்றது. கீர்த்தி சந்திரமௌலியின் பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நாளா உனக்கு கிருஷ தெரியும் கேட்டான் சந்திரமௌலி. ஜஸ்ட் 6 மாசமா. பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். கீர்த்தி அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை. யூ நோ ஹவு ஹி மெட் மீ? கையில ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் ஒரு காப்பி கொண்டு வந்திருந்தார். என்ன கீர்த்தி, பேசாம வர்றியே என்றான் சந்திரமௌலி. என்ன பேசுறது? பதில் சொன்னாள் கீர்த்தி. ஹோட்டலில் சர்வர் காஃபி கொண்டு வர போனதும் சந்திரமௌலி கர்ச்சீப்பை எடுத்து அழுத்தமாக முகத்தை துடைத்துக் கொண்டதை நினைத்தாள். அவர் கண்ணீரை மறைக்கிறார் என்று அவளுக்கு பளிச்சென்று புலப்பட்டது. கண்ணீர் கூட ஒரு சில சமயங்களில் விடுதலையின் சின்னமாகி விடுவதை நினைத்து பார்த்தாள் அவள். ஏதோ கிரீஷ் போய் இவர் மனதை தொட்டதனால் மட்டுமே இவர் இளகி விட்டிருக்க மாட்டார் என்று நினைத்தாள் அவள். எங்கோ ஓர் உறுத்தல் இவரை வருத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும். சந்திரமௌலியோடு வந்த பயணங்களில் அது ஒரு தனி விதமாக இருப்பதை கீர்த்தி உணர்ந்தாள். இதற்கு காரணம் அந்த பயணமா? மீண்டும் சந்திரமௌலியோடு சேர்ந்து மதர் சுப்பீரியரை சந்திக்கப் போவதா? எதிர்காலமா என்று அவளால் அப்போது தீர்மானிக்க முடியவில்லை. வையவன் எழுதிய குறுநாவல் முற்றும். கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான். கிரிஷ் தன்னுடைய காதலை கீர்த்திகிட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் கீர்த்திக்கு அவளுடைய கணவன் மேல அன்பு, பாசம், காதல் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அதனால முரளியோடு சந்திரமௌலி பாக்குறேன்னு சொல்லிட்டே தான் போனான். சோ போய் சந்திரமௌலிகிட்ட என்ன பேசினாருன்னு தெரியாது. சந்திரமௌலி மனசு தெரிந்து கீர்த்தி ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. சோ தன்னுடைய காதலை சொன்னதுக்கு அப்புறம் கூட தான் நேசித்த, தான் விரும்பின பொண்ணுக்கான வாழ்க்கையை தேடி கொடுத்த அந்த நட்பு இருக்கு பாருங்க, கிருஷ்ணனுடைய நட்பு, அதை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா காதல் சொன்னவங்க மீண்டும் அதை அவளுடைய முன்னாள் கணவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு மனசு வருமா? அப்படி ஒரு மனசு கண்டிப்பா உண்மையான ஒரு நண்பனுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த கதையில தெரிய வருது. சோ இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?
நன்றி.